சேவல் என்றதும் நம் நினைவுக்கு வருவது சண்டை சேவல் தான். சண்டைக்காக வளர்க்கப்படும் சேவல், இறைச்சிக்காக வளர்க்கப்படும் சேவல் என்பதுதான் நாம் அறிந்தது. ஆனால் கிளிமூக்கு சேவல், அழகிய வால் கொண்ட சேவல் என பல வகைகள் இவற்றில் உண்டு. இந்த வகை சேவல்கள் அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. சேவலின் அழகு பார்ப்பதற்கு கிளிமூக்கு போல் காட்சியளிக்கிறது. அழகிய கொண்டையுடன் கம்பீரமாய் தோன்றும் இந்த வகை சேவல்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே இருப்பதாக சேவல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் வால் பகுதி பெரிதாக வளர்ந்து அழகாக காட்சியளிக்கிறது. அழிந்து வரும் இந்த வகை சேவல் இனத்தை பாதுகாக்கவும் அவற்றின் பெருமைகளை வெளிக்கொணரும் வகையிலும் அகில இந்திய சேவல் சங்கம் சார்பில் சேவல் கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நடத்தப்பட்டு வந்த சேவல் கண்காட்சி இந்த வருடம் முதன்முறையாக சென்னையில் நடத்தப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் தமிழகம், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட சேவல்கள் கலந்து கொண்டன. சேவல்களின் வால், மூக்கு, உயரம், உடல் அமைப்பு ஆகியவற்றை கொண்டு அவற்றிற்கு பரிசுகள் வழங்கப்படுவதாக சேவல் சங்க தலைவர் பொன்வேல் கூறுகிறார். நாங்கள் ஒரு 5 வருஷமாக இந்த கண்காட்சி நடத்திட்டு வர்றோம். 4 வருஷம் தொடர்ந்து திண்டுக்கல் நடத்தியிருக்கோம். இந்த வருஷம் தலைநகரில் சென்னையில் நடத்தலாம். மார்க் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால் இந்த மாதிரி நல்ல டெம்பரில் நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கிறத ஒரு நல்ல வால் டைப்பில் இருந்ததுன்னா அது அந்த வாலுக்காக ஒரு 10 மார்க்கு. நல்லா அந்த கிளி மாதிரி வளைஞ்சு நல்லா கொண்ட அழகாக இருக்கிறது, அந்த கண்ணு சுத்தம், முக சுத்தம் இதெல்லாம் இருக்கிறது, அதுக்கு ஒரு 10 மார்க்கு. அந்த மாதிரி மார்க் இது பண்ணி அது அந்த எது நல்ல மார்க் எடுக்குதோ அதுக்கு நாங்கள் ப்ரைஸ் கொடுப்போம். நன்கு வளர்ந்த சேவல்களின் விலை 2 லட்சம் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வகை சேவல்களை பராமரிப்பதிலும் உணவு வழங்குவதிலும் அதிகப்படியாகவே செலவாகிறதாம். கம்பு, மக்காச்சோளத்துடன் பாதாம், பிஸ்தா உள்ளிட்ட விலை உயர்ந்த பருப்பு வகைகளும் சேவல்களுக்கு உணவாக வழங்கப்படுகிறதாம். கண்காட்சி வைக்கிறது எதுக்காகனாக்க இந்த கிளிமூக்கு விசிறிவாலை அழிஞ்சிக்கிட்டு வருது. அதை மீட்டு எடுக்கிறதுக்காகத்தான் இந்த ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஷோ வச்சுருக்காங்க. இது மட்டும் பல மாவட்டங்களையும் திருச்சியில் வச்சாங்க, திண்டுக்கல்ல வச்சாங்க, அதெல்லாம் வச்சு மற்ற இடங்களில் வச்சதெல்லாம் சேவம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்குது. தீவனங்களுக்கு மெயினாக கம்பு தான் ஃபஸ்ட்டு வைப்போம். கம்பு வச்சோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது, மற்ற நோய்கள் தாக்காது. அதுபோக மக்காச்சோளம், கோதுமை வைக்கிறோம். அதுபோக ப்ரீடிங் டைமில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அந்த ப்ரீடிங் டைம் மட்டும் ஒரு நாளைக்கு 5 பருப்பு மட்டும் போடுவோம். அதிகம் போட மாட்டோம், 5 பருப்பு மட்டும் போடுறோம். வெறும் அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படும் இந்த வகை சேவல்களையும் இத்தனை விலை கொடுத்து வாங்கி வளர்க்கும் பறவையின ஆர்வலர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோன்ஸுடன் செய்தியாளர் முரளி கிருஷ்ணா.